லைவ் தமிழ் செய்திகள். சுட்டி குழந்தையான போட்டியாளர்கள், அதில் புவனேஷ், திவினேஷ் போன்றோர் சிறுவர்களாக போட்டியில் இறுதிப் போட்டி வரை சென்றிருந்தார்கள். பலருக்கும் பிரபல்யமான 2 போட்டியாளர்கள் என்றால் அது திவினேஷும் புவனேஷும் என்றும் கூறப்படுகின்றது. திவினேஷும் புவனேஷும் பல சுற்றுக்களில் தனது திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள். திவினேஷுக்கு 11 வயதாக இருந்தாலும் புவனேஷுக்கு 6 வயதுதான் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சுட்டி குழந்தைகளாக இவர்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். 6 வயதில் தனது திறமையை முழுமையாக வெளிக்காட்டியிருந்தார் புவனேஷ். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தார் திவினேஷ். வியக்க வைக்கும் பாடல்களும் பழைய பாடல்களும் மேடையை அலங்கரிக்கச் செய்தன. அரங்கமே வியந்து போய் நின்றது இவர்களின் திறமையை கண்டு. யாரெல்லாம் விசேட நடுவர்களாக அங்கு வந்து சென்றார்களோ அவர்களெல்லாம் இவர்களை பார்த்து வியந்து தான் சிறுவயதில் இவ்வாறு இருப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். இறுதிக்கண்டத்துக்கு செல்லும் 6 போட்டியாளர்களில் இவர்கள் இருவரும் பிரதானமாக பார்க்கப்பட்டார்கள். இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமை இவர்களை உற்சாகப்படுத்தியிருந்தது. சரிகமபா நிகழ்ச்சி என்றால் அதில் சங்கீதத்தை கேள்வி ஞானத்தில் கேட்டு அதில் பிரபல்யமானவர்கள் இதில் கலந்து கொள்கின்றார்கள். இந்த நேரத்தில் கடைசி சந்தர்ப்பத்தில் இவர்கள் யார் வெற்றிக்கு பொருத்தமானவர் என்பதை தெரிவு செய்வதில் விசேட விருந்தினர்களும் அங்கிருந்த நடுவர்களும் ரசிகர்களும் தனது கவலையான முகத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது. என்றால் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் இருக்கின்ற திறமை அளப்பரியது என்றே கூறப்படுகின்றது. சரிகமபா நிகழ்ச்சி முடிவடைந்திருந்தாலும் அதில் இருக்கின்ற ஞாபகங்களும் அந்த சம்பவங்களையும் விசேட நடுவர்களையும் அங்கு கலந்து கொண்ட ரசிகர்களையும் கேட்கும் பொழுது அவர்கள் கூறி நிற்கின்றார்கள். தங்களில் மறக்க முடியாத சம்பவங்களை தற்பொழுது அவர்கள் தங்கள் இணையதளத்தினூடாக பயந்து வருகின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சியில் அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. வரலாற்றில் முக்கியமான போட்டியாளர்கள் இதில் கலந்து கொண்டிருப்பதும் பழைய பாடலுக்கு முன்னுரிமை வழங்கியிருப்பதும் மெல்லிசை மன்னரின் புகழ் இந்த மேடையில் அலங்கரிக்கப்பட்டிருப்பதும் பலரையும் கடந்த கால வாழ்க்கைக்குள் அழைத்துச் சென்றது மட்டுமல்லாமல் சிறுவர்கள் புரியாமல் இந்த பாட்டை இவ்வளவு நல்லாக பாடுகின்றார்களே என்றும் வியக்க வைத்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.